عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا رسول الله، خذ بيدي كلة حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد المصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما رب ارزقني فهما وتفهيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள் என்னும் நம்ம அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறிக்கொண்டவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ஜும்மா நாளன்று கடமையான இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் மே 1 உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டது. அது விஷயமாக இந்த ஜும்மா உரையில ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் அந்த உழைப்பாளர்களை எவ்வாறு பார்க்க சொல்கிறது, என்ன விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய விஷயத்திலே கடைபிடிக்க சொல்கிறது என்பது குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, உலகத்திலே எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது. குறிப்பாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உற்று நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு கடலிலே மிதந்து செல்கிற கப்பல்களை பார்த்தால், அதே போல வானத்திலே பறக்கிற அந்த விமானங்களை பார்த்தால், அதே போல புர்ஜ் கலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய மிக உயரமான, உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடத்தை பார்த்தால், அதற்கு பின்னால் ஒளிந்திருப்பது என்னவென்று சொன்னால் உழைப்பாளர்களுடைய உழைப்பு ஒளிந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பதிலாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்திலேயுமே ஒரு உழைப்பு இருக்கிறது. நாம் பயன்படுத்தக்கூடிய, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய செல்போன் ஆகட்டும், எல்லா விஷயமாகட்டும், நாம் வாழுகின்ற வீடாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலேயுமே உழைப்பாளர்களுடைய உழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது குறித்து நாம் மறைமுகமாகத்தான் விளங்கி கொள்ள முடியும். அந்த பொருளாக நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய பயன்பாட்டத்தை நாம் அதிகமாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இந்த உழைப்பாளர்களை எவ்வாறு நாம் கவனிக்க வேண்டும், அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து, அவர்கள் கலை படைந்து, அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்பதாக அவர்களுடைய கூலியை கொடுத்து விட வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக வலியுறுத்துகிறது. அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னிடத்திலே பணியாளாக பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த நபரை அடித்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து, அபு மஸ்ஊதே நிறுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள். நான் அடிப்பதை நிறுத்தாமல் ஏதோ தூரத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது என்று அடித்து கொண்டே இருந்தேன். பக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். என்னிடத்தில், உங்களுடைய பணியாலை இப்படி நடத்தக்கூடாது, நீங்கள் அழகான முறையிலே அவர்களை நடத்துங்கள், குறிப்பாக அவர்களை கன்னத்தில் நீங்கள் அடிக்கக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழமாக தெள்ள தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல
உழைப்பவர்கள் அந்த உழைத்த அந்த கூலி இருக்கிறதே அது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அந்த உழைப்பின் மூலம் பெறக்கூடிய அந்த கூலியின் மூலமாக சம்பாத்தியத்தின் மூலம் சாப்பிடுகின்ற அந்த உணவு இருக்கிறதே அது ஹலாலான முற்றிலும் பரிசுத்தமான உணவு என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. ஏன்னா எல்லா நபிமார்களை குறித்தும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற கட்டளை பிறப்பிக்கின்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் யா அய்யுஹர் ரசூலு குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா. நபிமார்களை ரசூல்மார்களை நோக்கி அல்லாஹு தஆலா, ரசூல்மார்களே நீங்கள் மனமான வஸ்துக்களை நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் நல்ல முறையில் சாலிஹான அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்கிற அந்த விஷயத்தை குர்ஆன் ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா 23வது அத்தியாயத்திலே 51வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உழைத்து சாப்பிடுவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றான். அது ஹலாலான பொருளாக இருக்க வேண்டும். நிறைய விஷயத்தில் நாம் ஹலால் ஹராமே இன்னைக்கு பேணி நடக்கிறதே இல்லை. வெளியே நாம் ஸ்கூல் லீவில் நாம் அதிகமாக வெளியூர் சுற்றுலா பயணத்தில் செல்வது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் இந்த நாட்களில். இந்த நாட்களில் நாம் கவனிக்க தவறிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வெளியில் செல்லுகின்ற பொழுது ஒரு உணவு என்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு உணவை சாப்பிடுவதிலேயும் ஒரு இஸ்லாமியன் கவனமாக இருக்க வேண்டும். அவன் அந்த விஷயத்தை, அந்த உணவை அது ஹலாலா ஹராமா என்பதை பிரித்து உணரக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய துஆவிற்கும் அவன் சாப்பிடுகிற உணவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் நான் ஒவ்வொரு விஷயமா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய தேவைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹுக்கு கண் இல்லையா, என்னை பார்க்க மாட்டானா, என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற மாட்டானா என்ற அதிருப்தியான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற விஷயங்களை எல்லாம் சில மனிதர்களிடத்தில் அவர்களுடைய வாயிலாக நாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அடிப்படையை நாம் திருத்த வேண்டும். அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஹலாலான உணவை உண்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா நம்முடைய துஆவிற்கு அங்கீகாரம் கொடுக்கிறான், நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் என்பதை, அந்த விஷயத்தை ஆழமாக பதித்து கொண்டவர்களாக நாம் எங்கு சென்றாலும் இந்த அறிவு நமக்கு தேவை. நம்ம ஹலாலான உணவை சாப்பிடுகிறோமா? ஏன்னா ஹராமான விஷயத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடும். அதனால் அல்லாஹு தஆலா நமக்கு கிடைக்க வேண்டிய அருள்களை தடுத்து நிறுத்திவிடலாம் என்ற பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த பயம் இருக்கிறதே, அந்த தக்வாவை தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய சமூகம் கட்டமைத்து தந்த ஒரு விஷயமாக இருக்கிறதே தவிர, எப்படியும் வாழலாம் என்கிற அந்த கட்டமைப்பு இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரசூல்மார்களுக்கு மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கும் அதே கட்டளையை தான் பிறப்பிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் ரிஸ்காக கொடுத்தவற்றில் மனமானவற்றை நீங்கள் புசியுங்கள். வஷ்குரு லில்லாஹி, அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். என் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வைத்தான் வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்கிற அந்த விஷயத்தை குர்ஆன் வசனத்தின் வாயிலாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுவான். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சும்மா அறுப்பின் மூலமாக, அதாவது ஹலாலான அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிடுவது என்பது ஹலால். இது மாத்திரமல்ல, ஹலால் என்பது வட்டி கலக்காத பொருளாக இருக்க வேண்டும். அதையும் நிதானமாக சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விஷயத்திலேயும் நாம் கோட்டை விட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஹலால் ஹராம்லாம் அதில் பார்க்கறதில்ல. வட்டியினுடைய பொருட்களை சாப்பிடுவதில் கூட நாம் பேணுதலாக இல்லை என்று சொன்னால் அதுவும் நம்முடைய அமல்களை பாழாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஹலால் ஹராம் பார்ப்பது. இந்த ஹலால் ஹராமை நாம் பேணி நடக்கலன்னு சொன்னால் நமக்கு எந்த நலவான காரியங்களும் நமக்கு கைகூடாது. அல்லாஹ்விடத்தில் என்னதான் கெஞ்சி அழுது கூத்தாடி அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் சரி, நம்முடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படாது என்பதை நினைவில் வைத்து கொண்டவர்களாக ஹலால் ஹராமை நாம் பேணி நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாள்
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் இவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடுநிசி வேளையிலே மக்களுக்கு மத்தியிலே சென்று ஒரு மாறு வேடத்திலே சென்று உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த ஆட்சியிலே நீங்கள் திருப்தி கொண்டீர்களா என்று கேட்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழக்கம். இதே போன்றதொரு நடைமுறையை கொண்டவர்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் இப்படி ஒரு நாள் நடுநிசி வேளையில அந்த மக்களுக்கு மத்தியிலே உலா வருகின்ற பொழுது ஒரு மனித ரூபத்தில் ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அந்த மலக்கை அனுப்பி அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்களிடத்தில் சில விஷயங்களை பேச வைக்கிறான். அந்த மனிதர் எதிரே பட்டதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். ஏதாவது தேவைகள் மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது, இல்லைன்னா தனிநபர் பிரச்சனை, அவர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்படுகிறது என்று சொன்னால் அரசாங்கத்தை நீங்கள் என்னை அணுகி நீங்கள் கேட்கலாம் என்று அந்த வார்த்தையை சொன்ன பொழுது எதிரே நின்ற அந்த மலக்கு மனித ரூபத்தில் இருந்த அந்த மலக்கு சொல்கிறார்கள், எல்லாம் கரெக்டு தான், ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது, நீங்கள் ஆட்சியாளர்களாக ஆட்சி பீடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், நன்றாக ஆட்சி செய்கிறீர்கள், மக்களுடைய தேவை என்பதை புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் பைத்துல் மாலிலிருந்து ஒரு பொருளை நீங்கள் ஒரு ஊதியமாக எடுத்து நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுகிறீர்களே, இதுதான் தப்பாக தெரியுது. நீங்கள் உழைத்து அந்த காசின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக வேண்டி பயன்படுத்தினால் நன்றாக இருக்குமே என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் அந்த மலக்கின் மூலமாக உணர்த்துகிறான். உடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், எனக்கு எந்த தொழிலுமே தெரியாத, ஏன்னா நீ ஆட்சி பீடத்தில் என்னை அமர வைத்தாய், ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன், இவ்வளோ நாளாக பைத்துல் மாலிலிருந்து அதற்குண்டான ஊதியத்தை நான் எடுத்து கொண்டிருந்தேன், ஆனால் அதுவும் தப்பு என்று எனக்கு உணர்த்தி விட்டாய், இப்பொழுது நீதான் எனக்கு ஒரு தொழிலை கற்றுத்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். உடனே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அதாவது விசாலமானவன் இல்லையா, அல்லாஹு தஆலா ராசிக்கு, அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் இல்லையா, அவன் சொன்னான், அப்படியா, உங்களுக்கு நான் அந்த காலத்தில் போர்கள் நடப்பது அதிகம், போருடைய காலகட்டம், எதற்கெடுத்தாலும் போர் செய்வது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய பழக்கமாக இருந்தது. அதனால் அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் இரும்பை கையில் எடுங்கள், இரும்பை உங்களுக்கு நான் வசப்படுத்தி தருகிறேன். இரும்பை நம்ம கோதுமை மாவு மைதா மாவை எல்லாம் எப்படி நாம் அதை குலைத்து பிசைந்து எடுக்கக்கூடிய அளவிற்கு அது மெல்லியதாக இருக்கிறதோ, அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த ஆற்றலை கொடுக்கிறான். இரும்பை கையில் எடுத்து பிணைகிறார்கள். அந்த பிசைந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா, உருக்கு சட்டையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கிறான். இந்த தொழிலை கற்றுக்கொண்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதிலிருந்து பைத்துல் மாலிலிருந்து ஒரு பைசா கூட எடுத்து தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி செலவு செய்ததே கிடையாது என்பதாக எழுதுவார்கள். அந்த அளவிற்கு பேணுதலான ஒரு வாழ்க்கையை அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் எதன் மூலமாக பெற்றார்கள் என்று சொன்னால் உழைப்பின் மூலமாக உயர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நபிக்கே இந்த கட்டளை என்று சொன்னால் நாம் சாதாரண ஒரு முஃமினாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அந்த உருக்கு சட்டையை செய்யக்கூடிய அந்த தொழிலை அல்லாஹ் தான் பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை நபர்கள் நாம் எனக்கு எந்த விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். எந்த விஷயமானாலும் அல்லாஹு தஆலா தருவதற்கு காத்து கிடக்கிறான் என்பதை உணர்ந்தவர்களாக நமக்கு ஒரு விஷயம் தெரியலையா, அதற்குண்டான தீர்வை அல்லாஹ்விடத்தில் நாம் முன்னெடுத்து வைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதற்குண்டான அழகிய தீர்வை தருவான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த உழைப்பாளர்களுடைய தினம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி
இஸ்லாம் இந்த விஷயத்தை எல்லாம் உழைப்பாளர்களுடைய விஷயமாக பேசுகிறது. இதையெல்லாம் கடைபிடிக்க சொல்கிறது என்பதையெல்லாம் நாம் மனதில் ஏந்தியவர்களாக நடக்கின்ற பொழுது இஸ்லாமிய அடிப்படையிலேயும் நாம் அருகான முறையிலே அந்த விஷயத்தில் நடந்தவர்கள் என்கிற கூலியை பெறலாம் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை கண்ணியத்திற்குரியவர்களே. அதே நேரத்தில் உழைப்புக்கு மாற்றமாக பிறரிடத்தில் கையேந்துவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதையும் நாம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த அளவிற்கு புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருவர் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு தனது முதுகில விறகு கட்டையை சுமந்து விற்று வாழ்வது மக்களிடம் யாசகம் கேட்பதை விட சிறந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு இழிவு ஏற்படாமல் தடுத்து விடுவான். மக்கள் அவருக்கு கொடுக்கவும் செய்யலாம் அல்லது மறுக்கவும் செய்யலாம். யாசகம் கேட்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா? பிற இடத்துல கையேந்து, அதாவது இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரமே சிறந்தது. வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரமே சிறந்தது. அப்போ கொடுக்கக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, பிற இடத்துல எதுக்கெடுத்தாலும் தேவை, எனக்கு அந்த தேவை இருக்குது, அப்போ இந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் நாம் யாசகம் கேட்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே அவர்களுடைய உள்ளத்திலே மதிப்பை இழந்து விடுவோம். எவனும் மதிக்க மாட்டான். இவனுக்கு ஒரே தான் வேலை, இவன் ஒரே யாசகம் கேட்பது தான் இவனுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூரத்துலேருந்து பார்த்த உடனே அடித்து புரண்டு ஓடிடுவான். ஏன்னா இதுதான் மக்களுடைய மனநிலை. அதனால தான் கண்ணியமாக நீ வாழ வேண்டுமா, நீ இப்படித்தான் செய்ய வேண்டும். ஒரு விறகை சுமந்தாவது அந்த விறகு கட்டை வித்தாவது நீ கண்ணியமான வாழ்க்கையை தேடிக்கொள் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை விளக்கமாக இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் வைத்தவர்களாக நாமும் உழைக்க வேண்டும். உழைக்கக்கூடிய மக்களுக்கும் மதிப்பளித்து அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து நாம் நடக்கின்ற பொழுது நாம் இந்த துன்யா மாத்திரமல்ல ஆகிரத்துடைய வாழ்க்கையும் நாம் சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக. நாளை மறுமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தின் வாயிலாக சுவனத்தை அடையும் நற்பேறு பெற்றவர்களாக நம்மையும் நம்மை சார்ந்த குடும்பத்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்கிற இந்த நல்ல துஆவோடு எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.